இந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் அமெரிக்க சண்டைக்கும் என்ன சம்பந்தம்? எப்ஸ்டீன் யாரு? அவன் ஒரு யூதன். வெறும் அந்த அத்தனை 1000 ஃபைல்கள் என்ன சொல்லுது? அவன் வெறும் ஒரு பாலியல் புரோக்கரா மட்டும் இருந்தானா. அதனுடைய நோக்கம் என்னன்னு அதில் பார்த்தோம்னா, அது மொசாத்தோட தொடர்புள்ளவனாக இருந்திருக்கான். இஸ்ரேல் உளவுத்துறையோட தொடர்புள்ள ஒரு யூதனாக இருந்திருக்கான். உலகத்தில் இருக்க எல்லா பிரபலமானவங்கள், எல்லா அதிகாரிகளும், எல்லா ஆள்பவர்களையும் அதில் சிக்க வச்சு பிளாக்மெயில் பண்ணுறக்கூடிய வேலை செஞ்சுருக்காங்க. அதை எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லுது. அதன் மூலம் இது என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் அமெரிக்காவையே இயக்குறாங்களோங்கிற அளவுக்கு எப்ஸ்டீன் வெளியே சொல்லிடுச்சு. அமெரிக்கா அதான் இஸ்ரேலை வச்சு விளையாடுதுன்னு தான் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. எப்ஸ்டீன் ஃபைலுக்கு அப்புறம் நாம் புரிந்து கொண்டது, மொசாத் தான் சிஐஏவை இயக்குது. மொசாத் எதன் மூலம் இயக்குதுன்னா, இந்த பாலியல் பிரச்சனை எல்லா விஞ்ஞானிகளும், எல்லா அதிகாரிகளும், இன்னைக்கு இருக்க அமெரிக்க ஆட்சியாளர்களும் அந்த அருவறுப்பான அதில் மாட்டியிருக்காங்க. அதை வச்சு மிரட்டியிருக்காங்கன்னா, மிரட்டுறது யாருன்னா எப்ஸ்டீன் மட்டும் அல்ல, எப்ஸ்டீன்கிற தனிநபர் அல்ல அப்படிங்கிறது பிடிபடுது.